வணக்கம் வெல்கம் டு எவ்ரிவன். பக்கத்து வீட்டு மல்லிகாக்கா, எய்த்து வீட்டு பூஜா ஆண்டி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரையும் நான் இந்த இடத்துல வெல்கம் பண்ணுறேன். TN59ல் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் திவ்யா. ஸோ இந்த ஒரு சேனலில் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோடய பிரெயினை எடுத்து கையில் ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா அந்த பிரெயினில் ஒரு பக்கம் மட்டும் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக தேஞ்சு போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி என் பிரெயின் இப்படி தேஞ்சு போயிருச்சுன்னு நான் ஒரு வாரமாக இல்லை 2 வாரமாக நிறைய நாட்களாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி போய் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததெல்லாம் தெரிஞ்சிச்சு. ரொம்ப பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நேரத்தில் இன்ஸ்டாகிராமை தேய்ச்சி என் பிரெயின் ஒரு பக்கம் தேஞ்சே போயிருச்சுன்னு. ஸோ அப்படி தான் ஒரு நாள் இதை கண்டுபிடிக்கிறது, இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், டிஸ்பிளேல இருக்கிற அந்த இன்ஸ்டாகிராமை வந்து ஆப் ஸ்டோரில் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த இன்ஸ்டாகிராம் வந்து அந்த இடத்துல இல்லை, அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால், ஏதாவது நம்ம போய் ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னாலே இன்ஸ்டாகிராம் தான். ஸோ 10,000 ஃபோனாக இருந்தாலும் சரி, 50,000 ஃபோனாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்னு ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா அந்த ஃபோனே வேஸ்ட்டுன்ற அளவுக்கு தான் என்னோட நிலைமை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம், சம்டைம்ஸ் நான் வெட்டியாக இருக்கிற நேரம் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்து ஒரு நாள் சரி பொறுமையாக ஏதாவது புக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த சைக்காலஜி ஆஃப் மணி ஃபஸ்ட்டு புக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கான புக் சீரிஸ் என்னோட சேனலில் இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அது என்னன்னா, எனக்கு அதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய புக்ஸ் வந்து வாங்கினேன், நிறைய புக்ஸை ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு இந்த புக் சீரீஸில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நான் வாங்கின புக்கு தான் இது வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் பை வைரமுத்து. ஸோ இது வந்து புக்ஸ் வந்து நிறைய அகாடமி விருதுகள்லாம் வாங்கியிருக்கு. 2003 அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இந்த புக்கை வந்து பார்த்து ரீட் பண்ணணும்னு நினச்சேன். நல்லாவும் இருந்துச்சு. இந்த புக்ஸை வந்து இந்த கதை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மண் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்க ஒரு பர்சன், அதுவும் அந்த ஒரு பர்சன் வாழ்க்கையில் சந்திக்கிற குடும்பத்தில் இருக்கிற விஷயம். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் ஒரு ஓரமாக நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னால் அப்படியே சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு, அந்த பொண்ணு அங்கே இருந்தாங்க, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு அப்படியே சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். அதாவது கள்ளிக்காட்டு இதிகாசம். ஸோ இந்த இதிகாசத்தை பற்றி, இந்த கதையை பற்றி என்னென்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன், அதாவது உங்களுக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன், சீனு அப்படின்னு சொல்லி ஒரு பையன், அப்புறம் செல்லத்தாயி, அப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு மீனு அப்படின்னு சொல்லி ஒரு 2 பொண்ணு ஒரு பையன். அவங்களோட ஒய்ஃப் வந்து அழகம்மாள். அவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க முருகாயி. அவங்களோட பேர் நான் அப்புறமேட்டு, அவங்களோட ஸ்டோரி தனி. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா வண்டி நாயக்கர் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த முக்கியமான கேரக்டருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்த வீட்டில் ஒரு ஓரமாக நீங்கள் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கேரக்டர், இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கேரக்டர் என்னென்னா, பேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டருக்கு மொக்கராசு அப்படின்னு சொல்லி ஒரு பேரன் இருக்கான். இந்த பேரன் யார் அப்படின்னா செல்லத்தாயோட பையன் தான் இந்த மொக்கராசு. ஸோ இந்த செல்லத்தாய்க்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, மொக்கராசு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவங்களுக்கு 2வது கல்யாணம் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்காக தேடுறாங்க. ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க. பையன் வந்து கிடைக்கல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு பையன் கிடைக்கிறாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 10 பொண்ணு நகை இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டர் மட்டும் பேர் சொல்லிக்கலாம். ஸோ அது மாதிரி 10 பொண்ணு நகை இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவோம். அவங்க வீட்டில் நிறைய மாடு ஆடு எல்லாமே இருக்குது, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுன்றதுக்காக இந்த செல்லத்தாயை கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேயன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப குடும்பத்து மேலேயும் சரி எல்லாத்து மேலேயும் ரொம்ப அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன். என்ன பண்ணாருன்னா, எப்படியாவது அது அவர் நல்லா தெரியும், அவர் அந்த தகுதிக்கு அதிகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, ஸோ என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொடுத்து 5 பவுனை மட்டும் கொடுத்து அடுத்த 5 பவுனை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வைக்கிற அந்த சீன் இருக்குது தெரியுமா, மொக்கராசு வந்து செல்லத்தாயோட பையன். ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து வண்டி பின்னாலேயே மொக்கராசு போகிறான். வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் எங்கள் அம்மா கூட போகிறேன் சொல்கிறான். ஆனால் அவங்க தாத்தா பேயன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ போகக்கூடாது, நீ கூட ஏறுன்னு சொல்லி அவள் போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போயிட்டாங்க. மொக்கராசு வந்து அதுலேருந்து அவங்க அம்மாவே அவனுக்கு மொக்கராசை பிடிக்காது. ஸோ அதனால தாத்தா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தாத்தா கூடயே இருந்துட்டான். ஸோ அழகம்மாள்றது அவங்க ஒய்ஃப்னு சொன்னல. ஸோ அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமை. அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, ஒரு சிக்காக தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா,
கதை வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதாவது அந்த சுச்சுவேஷன் எப்படின்னா ரொம்ப தத்ரூபமாக கண்ணு முன்னால் ஒரு மரம் இருந்தால் எப்படி இருக்கும், வீடு இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு வீடு இருந்துச்சு, இப்படி ஒரு மண் இருந்துச்சு, அப்படி ஒரு பூமி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது ரொம்பவும் நல்லாயிருக்கும், இமேஜினரி ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ எப்படின்னா அவங்களுக்கு வந்து விவசாயன்றது ரொம்ப பிடிக்கும். விவசாயத்து மேலே அளப்பெரியாத அன்பு. அந்த அன்பிலேயே அந்த விவசாயத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். மாடு ரொம்ப 2 மாடு வச்சுருந்தாங்க. அந்த மாடை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கக்கூடிய பெயின். ஸோ என்ன பண்ணாருன்னா முக்கராசு வந்து அவங்க வீட்டில் ஒரு மாடு வந்து கண்டு போகிற நிலைமையில இருக்குது அந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கிட்ட. ஸோ அதை போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கு என்னவாச்சு, என்ன பிரச்சனையாச்சு எல்லாத்தையும் பார்த்து சாமியை கும்பிட்றாங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த மாடுக்கும் அந்த அம்மாவுக்கும் எதுவும் நடக்கக்கூடாது, பசுவுக்கும் அப்படின்னு சொல்லி கும்பிட்றாங்க. நல்லபடியாக அந்த பசுவும் வந்து பறக்குது. ஸோ இப்படிலாம் போய்கிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன் இல்லை, ஃபஸ்ட்டு பொண்ணு செல்லத்தாயை அந்த 5 பவுன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, மிச்சம் 5 பவுன் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த 5 பவுன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி செல்லத்தாயை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் இப்போ செல்லத்தாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. அவர் இப்போ தான் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, வண்டி நாயக்கர். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப காலமாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு அந்த காலத்தில் வந்து நம்ம ஒருத்தவங்க போய் பார்க்கணும்னா வண்டி ஏறி வீடு ஏறி தானே போகணும். அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் கடந்து போய் அந்த வண்டி நாயக்கரை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வந்து 5 பவுன் தேவைப்படுது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் காலமாக கொடுத்து வச்சிருந்தேன் காசு, அந்த காசு எப்படி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இத்தனை காசு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வண்டி நாயக்கர் எப்படி அப்படின்னா, அவருக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது, இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க. ரெண்டு ஒய்ஃபாக ஏதோ ஒரு கணக்கில் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப நல்லவர், கணக்குன்னா கணக்காக இருப்பார். அந்த மாதிரி தான். அது அப்படி இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட தான் இவர் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார். ஸோ அப்படி தான் அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. சரி இருக்கட்டும், கணக்கு இப்படி தான் இருக்குது, அவர் ஒரு வரவு செலவு சொல்லுவார். ஸோ கணக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சரிங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப செல்லத்தாய் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குது, வீட்டிலேயே பிறக்குது. அவங்க அம்மா அழகம்மாள் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படி பெண் குழந்தை பிறக்கவும் அவங்க அப்பா பேயன் வந்து ரொம்ப பயப்படுறாரு. அவங்க இப்போ குழந்தை பிறந்திருக்கு, அவங்க செல்லத்தாயோட ஹஸ்பண்ட் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி ரொம்ப பயப்படுறாரு. என்னடா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, யாருமே வந்து பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதில் வந்து வட்டிக்கு காசு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ல. ஸோ அப்படி காசு வாங்குற விஷயத்தில் வந்து 2வது பொண்ணு மின்னல்னு சொன்னல. ஸோ அந்த மின்னலோட வீட்டில் ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அவர் ரொம்ப நல்லவர். மின்னல் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, மின்னலோட ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல. ஸோ அந்த தங்கச்சி வந்து ரொம்ப வயசான ஒரு பொண்ணு. அதாவது ஒரு கல்யாண ஏஜை தாண்டிட்டாலே அவங்க வயசானவங்க தானே அப்படின்ற மாதிரி கேரக்டர் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்லேயும் வந்து அவ்வளோவா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு தங்கம் கூட கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டிக்கு கொடுப்பாங்களா, அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு காசை கொடுத்து நீங்கள் தங்கத்தை அதாவது வாடகைக்கு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு போட்டிருக்காங்க. வாடகைக்கு கொடுத்தது யாருன்னா, அந்த இடத்துல ரவுடியாக இருக்கிற அவங்களோட அம்மா. அவங்க ரொம்ப ரகடான அம்மா. எப்படின்னா கணக்குன்னா கரெக்டாக இருப்பாங்க. அது அவங்க பக்கம் எல்லா நியாயத்தையும் பேசிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த செயினை வந்து வாங்கி போட்டிருக்காங்கல்ல, போட்டது இந்த பையனுக்கு தெரியாது, அது இந்த ரவுடிக்கு தெரியாது. ஸோ இந்த ரவுடி என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட கேட்காம எதுக்கு என் செயினை வந்து கொடுத்தா, அந்த மாதிரி ஒரு இடத்துல சண்டை போகுது. சண்டையில் என்ன பண்ணிடுறாருன்னா, மின்னலோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ரவுடியை வெட்டி கொண்டுடுறாரு. ஸோ கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கதையில் அந்த இடத்துல என்னால் தான் என் குடும்பத்தில் இத்தனை பேர் அன்னை வந்து ஜெயிலுக்கு போனால், இறந்து போனால், வக்கீலுக்கு நிறைய காசு கொடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால அந்த பொண்ணு, அந்த மின்னலோட அந்த ஹஸ்பண்டோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்க இறந்து போயிடுவாங்க. இறந்து போய் தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. இப்போ வந்து மின்னல் தனியாக இருக்கா. மின்னல் தனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவான், ஒன்றுமே பண்ணல. மின்னல் வந்து அப்படியே அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, பேயன் வீட்டுக்கு. ஸோ இந்த நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, அழகம்மாள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கல்ல, அழகம்மாள் இறந்துடுறாங்க. வண்டி நாயக்கரை பார்க்க போன அந்த பேயன் வந்து வர்ற அந்த செய்திக்கு நடுவில் வந்து அழகம்மாள் இறந்து போன செய்தி கேட்குறாங்க. அழகம்மாள் இறந்து போன அந்த செய்தியை வாசிச்சப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, தத்ரூபமாக ஒருத்தவங்க இறந்ததை சொல்கிறப்ப அது நம்ம கண்ணிலேருந்து தண்ணியை கொண்டு வர வைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த கள்ளிக்காட்டில் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வர்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காட்டில் கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு தான் இந்த காட்டிலையும் கஷ்டப்படுறதுக்காக அந்த பொண்ணு தன் வாழ்க்கையை ஏந்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு தனக்காக என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த கள்ளிக்காட்டில் மண் சுமந்தது, அந்த 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 புல்லெல்லாம் எடுத்து வச்சது, மாடை பார்த்தது, அந்த அவங்க உலகத்தையே கட்டி காத்தது, அந்த பேயனோட உலகத்தை
கிராமத்தை கட்டி காத்ததே இந்த அழகம்மா தான். இந்த அழகம்மா இன்னைக்கு இல்லைன்னா பேயன் என்ன பண்ணுவார்னே தெரியலையே அப்படின்ற ஒரு உடஞ்சு போன சுச்சுவேஷனுக்கு உங்களை கொண்டு வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அழகம்மாள் இறந்து போகிறாங்க. மின்னல் வர்றாங்க. அப்புறம் செல்லத்தாயி வர்றா. செல்லத்தாயி வந்து அந்த பொன் குழந்தை பிறந்து அங்கே தானே இருக்காங்க. ஸோ அப்படி அங்கேயே தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் முருகாயி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு அப்புறமேட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு முருகாயியாக இருக்காங்க. அவங்க அம்மாவோட ஏஜ் தான் அவங்களுக்கும். ஸோ அழகம்மா இறந்து போன கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முருகாயின்றவங்க அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த செல்லத்தாய்க்கும் மின்னலுக்கும் இது பிடிக்கவே இல்லை. இப்போ மின்னலும் வீட்டில் தான் இருக்குது, செல்லத்தாயும் வீட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த 2 பேருக்குமே இது பிடிக்கல. என்ன பண்ணுறாங்கன்னா முருகாயி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முருகாயி வந்து ரொம்ப பொறுமையாக எந்தவித பிரச்சனைக்குமே போகாமல் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற வண்டி நாயக்கர்கிட்ட வந்து இந்த பேயன் போய் கடன் வாங்குறாரு. என்ன கடன் வாங்குறாரு, எதுக்காக வாங்குறாரு அப்படின்னா அவரோட நிலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுல்ல. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு சில கடன் வாங்குறாரு. அவரோட குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காகவும் தான் வாங்குறாரு. ஸோ அப்படி வாங்கின அந்த வண்டி நாயக்கர் வந்து உடம்பு சரியில்லாத நிலைமையில தான் அவர் தலை மாட்டில் கொஞ்சம் காசு வச்சிருப்பாரு. அதை எடுத்து கையில் கொடுக்குறாரு. இவருக்கு வந்து இப்போ வண்டி நாயக்கருக்கு 2வது ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க இந்த கேரக்டரில். ஆனால் பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. என்ன ஆகுது அப்படின்னா வண்டி நாயக்கர் வந்து இப்போ பேயன் வந்து காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்த செய்தியோட இன்னொரு செய்தி வருது, வண்டி நாயக்கர் செத்து போயிட்டாரு அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப காலமாக தனக்கு ஒரு பெரிய அட்வைஸையும் உறுதுணையாக இருந்த ஒரு நண்பர் இறந்து போயிட்டாருன்னு பேயன் ரொம்ப அழுது அந்த இடத்துக்கு போய் பார்ப்பாரு. அந்த இடத்துல எல்லா விதமான பிரச்சனைகளும் அந்த சடங்குகள் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க. என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் வந்து அவங்களோட 2வது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப் வந்து வர்றாங்க. அவங்க ஒய்ஃப் வர்றதையே அவங்க வந்து ரொம்ப மகாராணி வர்றாங்க. அவங்க எப்படி வர்றாங்கன்னா அந்த பேயன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த கிராமத்தில் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பர்சன், மதிக்கத்தக்க ஒரு ஆள் வீட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக ஊரே கூடி நின்று பார்க்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, நேராக உட்காருது. அவங்களுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருக்காங்க. தண்ணி கொடுத்தா கூட அவங்க குடிக்கிறது கிடையாது. அவங்களே எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு ரவுடி மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நாயக்கர்கிட்ட 4000 வாங்குனீங்க, அப்போ மொத்தமாக இதுக்கு முன்னால் வாங்கினது எல்லாத்தையும் சேர்த்து 7000 ஆச்சு. அப்போ இந்த 7000க்கு பதிலாக நீங்கள் உங்கள் நிலத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பேயன் வந்து இடிஞ்சு போய் உட்காந்துடுவார். இந்த இடிஞ்சு போய் விழுந்த பேயன் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் தான் நிலம். மண்ணோட அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், மண்ணையும் பாதுகாக்கணும்னு நினைச்ச ஒரு பர்சன் பேயன். இதுக்கு நடுவில் வந்து என்னன்னா சீனு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் என்ன பண்ணுவான்னா நிறைய பிரச்சனை கொடுப்பான். பிரச்சனைனாலே அந்த பையன் பேர்லேருந்து தான் வரும். அவனை சின்ன வயசுலேருந்து நல்லா தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் வளர்கிற விதத்தில் அவன் சரியாக வளரல. அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு அவன் கூட கிடையாது. அப்புறம் வந்து கலாச்சாரம் காய்ச்சறது, இந்த மாதிரி நிறைய எல்லா விஷயத்தையும் பண்ணி அந்த பேயனுக்கு பிரச்சனையாக வர்றதே இவன் தான். நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மரங்கள் எல்லாத்தையும் ஏலம் விடுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. ஸோ அந்த கான்செப்ட் படி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மரத்தை 2 பேருக்கு ஏலத்துக்கு விட்டுட்டு போயிடுவான் அந்த பேயனோட பையன் சீனு. ஸோ இது கடைசியில் என்ன ஆகும்னா சீனுவோட அந்த வித்த காசுக்கு வந்து பேயனை பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் தானே அவங்களோட அப்பா, நீங்கள் தான் காசு கொடுக்கணும், 2 பேருக்கு அவன் வித்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அந்த காலத்துலேயே அவனுக்கு வந்து 1200 ரூபாய், 1200 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க. மாட்டை ஓட்டிட்டு போன அந்த காட்சி எப்படி இருக்கும்னா வீட்டை விட்டு ஒரு பொண்ணு தனியாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வீட்டை விட்டு வெளியே போகுது, அவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு வெளியே போகுதுன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அது ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். ஸோ அப்படி அந்த மாடை ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஓட்டிட்டு போயிட்டு நைட்டு போய் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்களோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு நடுவில் அவங்க சாமியாக நினச்ச மாடு கூடவே இருக்கும்னு நினச்ச மாடையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க நேரம் அந்த மொக்கராசு வந்து உட்காந்துட்டு இருப்பா. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அங்கே ஒரு சத்தம் கேட்குது, சலசல சத்தம். அப்போ சத்தத்தில் எட்டி பார்த்தா 2 மாடுமே வந்து நிற்கிது. அந்த பேயன் வந்து ஆடி போயிட்டாரு. இவ்வளோ தூரம் ஊர் தள்ளி போன மாடு இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் கட்டி போடல, ஊருக்கு பொதுவாக ஒரு இடத்துல போய் வந்து கட்டி போட்டார். ஸோ அது வந்து அம்பலக்கல் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல போய் ஒரு கட்டி போட்டு இப்போ ராத்திரி ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. ஊர் ஜனமே காலையில் வருது. வந்து பார்த்தா ஏன் அந்த இடத்துல மாடை கட்டி போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ ஒரு ஊரில்
கூட்டிகிட்டு போன மாடு மறுபடியும் வந்துருச்சு, அதனால் என் வீட்டில் கட்டி போடுறது நியாயம் கிடையாதுன்னு ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் அப்படி கட்டி போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போனவங்களே வந்து காசுக்கு பைசல் பேசுகிறாங்க. பைசல் பேசினதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருக்க சின்ன சின்ன காசு எல்லாத்தையும் ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய மனுஷனுக்காக அவங்க வீட்டிலேருந்து இருக்கிற காசு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மாட்டை மட்டும் மீட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு மாட்டை கணக்கு காசு கரெக்டாக வரல அப்படின்னு நான் ஒரு மாட்டை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டா அந்த காசு கொடுத்துவேன். ஸோ என்ன பண்ணுறது, அப்போ ஒரு மாடு மட்டும் இருக்குது. இப்படி தான் இந்த பிரச்சனை போகுது. சீனுனாலே ஃபுல்லாக பிரச்சனை தான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வண்டி நாயக்கர் இறந்து போயிட்டார்ல, இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த ரெண்டாவது ஒய்ஃப் வந்து வர்றாங்க. வந்து நீங்கள் 7,000 கொடுக்கணும், அதுக்காக உங்கள் நிலத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்கள் நிலம் இனிமேல் எனக்கு சொந்தம், மாடு கிடையாது, உங்கள் நிலம் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போன அந்த 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 ஒரு கதாபாத்திரத்தோட கதையை அப்படியே கண்ணு முன்னால் சொல்லியிருப்பாங்க. என்னோட குடும்பத்தோட கொலை விளக்காக இருந்த என்னோட ஒய்ஃபும் போயிட்டாங்க. நான் மண்ணை நேசித்து மக்களை இது பண்ணணும்னு நினச்ச அந்த சாமியாக இருந்த மண்ணும் போயிருச்சு. இதுக்கு மேலே அந்த உசுறு இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போதும் அப்படின்னு சொல்லி அந்த தத்ரூபமான அந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கடுத்து அந்த கதை அப்படியே போகுது. அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு விளையாத ஒரு காடு இருக்குது. அதாவது கள்ளிக்காட்டில் வந்து ஓரளவு விளையக்கூடிய காடு பேயன்கிட்ட இருந்து, விளையாத ஒரு மொட்டை காடு ஒன்று அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த காட்டில் போய் என்ன பண்ணுறாருன்னா, கிணறு இருந்தால் இந்த இடம் இன்னும் செழிப்பாகும் அப்படின்னு சொல்லி கிணறு தோண்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறதுக்கே அவருக்கு நிறைய காசு தேவைப்படுது. என்ன பண்ணுறாருன்னா, மின்னல் பொண்ணு இருக்குல்ல, மின்னலுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு காதில் இருந்து சின்ன கம்மல் இருக்கும். அந்த கம்மலை எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து வாடகைக்கு அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வேலையை. ஸோ ஸ்டார்ட் பண்ண அந்த வேலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றாங்க. ஒரு வாரமாக தோன்றாங்க. மொக்கராசுவும் பேயனும் சேர்ந்து தோண்டி ஒரு அடிக்கு கீழே நிறைய தூரம் கொண்டு வந்துட்டாங்க. தண்ணி தெரிகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அது ஒரு பாறை கிணறு. அந்த பாறை கிணறாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குவாரிக்கு வெடி வைப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் சில காசெல்லாம் கொடுத்து கிணத்துக்கு வந்து வெடி வச்சு அந்த மண்ணை தோண்டி வெளியே எடுக்கணும். இதுக்கு நடுவில் இந்த காட்சி எப்படி வருது அப்படின்னா, பேயன் வந்து ரொம்ப வயசான ஒருத்தர் மெலிஞ்சு போயிட்டாரு. மொக்கராசு வந்து வயசில் இருக்கிற ஒரு பையன், அவனும் மெலிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பீடு ரொம்ப அதிகமாக நல்லா அழகாக இருக்கும். ஸோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிணத்தை தோண்டி அவங்க ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெடி வைக்கிறதுக்கு ஆள் வர்றாங்க. ஆள் வைக்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கம்மலை கழட்டிட்டு போனாங்கல்ல அந்த மின்னலோட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல பந்தை எடுக்கிறதுக்காக போயிருச்சு. அப்போ மின்னலோட பொண்ணு இறந்து போயிடுச்சு. மின்னலோட பொண்ணு இறந்து போனதுலேருந்து அந்த இடத்துல அந்த வெடி வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல தண்ணி ஆறாக ஓடுது. ஆனால் அந்த பேயனுக்கு வந்து என்னென்னா, அவங்க அம்மா வந்து பாலை ஊற்றி வளர்த்த அந்த பொண்ணு இறந்து போச்சு, என்னைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிற மாதிரி அந்த மாதிரி நல்ல தத்ரூபமான கதைகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல நிறைய உழுறாங்க, வேலை பார்க்குறாங்க, நெல் விளையுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குன்னு நிறைய சோளத்தட்டை விளையிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக பண்ணுறாங்க. தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு நாள் நிறைய ஒரு பெரிய ஜீப்பில் நிறைய பேர் வர்றாங்க. ஜீப்பில் வந்துட்டு அந்த இடத்த வந்து அவங்க சுற்றி இருக்கிற ஊர் ஜனத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் அளவெடுத்துட்டு வர்றாங்க. இவங்களோட ஊர்லேயும் அளவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதை பெருசாக பேசிக்கிறது இல்லை, விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் நிறைய பெரிய புல்டோசர்லேருந்து ஆளாக வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அளவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த தோண்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்கள்ல. ஸோ அப்படி பேசுகிறப்ப தான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி சொல்கிறாங்க, இந்த இடத்துல நாங்கள் அணைக்கட்டு கட்ட போகிறோம். ராமநாதபுரம் இல்லாத அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த இடங்கள்ல இருந்து தண்ணீர் இல்லாத காரணத்தினால அணைக்கட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அணைக்கட்டு கட்டினா இந்த ஊரே முங்கி போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பேன் வந்து, ஆமாம் இந்த ஊரே முங்கி போயிடும், உங்கள் ஊர் மட்டும் முங்கி போகாது, சுற்றி இருக்கிற நிறைய கிராமம் முங்க தான் போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேனுக்கு இடிய விழுந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஒரு இடத்த சாமியாக மதித்து வாழ்க்கையை ஆதாரமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு மனுஷன் அடுத்து அந்த இடமே போயிடுச்சு. இடம் போய், மாடு போய், ஒய்ஃப் மனைவி போய், எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்த மெல்லிஞ்சு ஒரு இடத்துல தோண்டி ஒரு இடத்த வந்து மண்ணை வந்து விளையிற பூமியாக மாற்றி அந்த இடத்த ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கை வந்து இடிஞ்சு போகுது. ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா,
இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஊரில் மக்கள் யாருமே நம்பலை. அணைக்கட்டெல்லாம் கட்ட மாட்டாங்க, கட்டினா நம்ம ஊர் தப்பிச்சிருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க ஊரில் அந்த கோயில் இருக்க சாமியை ரொம்ப கும்பிட்டாங்க. இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய ஊரில் வந்து அந்த அணைக்கட்டு ஆரம்பிக்கிற விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் கலெக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஊரில் அணைக்கட்டு கட்ட தான் போகிறோம், கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு வரும், உங்கள் ஊரே வந்து காலி ஆயிரும், அதனால் தயவு செஞ்சு சீக்கிரமாக இந்த இடத்த காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து அந்த பெயின் வந்து இடிஞ்சே போயிடுவார். என்ன பண்ணுறது தெரியாது. முகராசு இருக்கான், அவனுக்குன்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக தான் அந்த நிலத்தை வைக்கணும்னு சொல்லி தான் அந்த முகராசுக்காக பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட உங்கள் வீடு அப்புறம் உங்களோட நிலம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குத்து மதிப்பான தொகை வந்து தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தொகை தரப்படும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்குனே ஒருத்தர் இருக்கான சீனு, அவன் வர்றான். சீனு வந்து சொல்கிறான், அந்த காசு வந்து நீ எனக்கு தான் கொடுக்கணும். இது நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பான். அவங்க அம்மா அழகம்மாள் இறந்தப்பையும் அவன் வந்து அந்த இலவு செய்திக்காக காசு கொடுப்பாங்க போல, அந்த மாதிரி ஒரு சம்திங் அந்த மாதிரி வரும். அந்த காசையும் அவன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பான். அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் எல்லா காசு பிரச்சனைகளையும் இவன் பேர் மட்டும்தான் இடியாகும். ஸோ அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த நிலத்துக்காக கொடுக்குற காசையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் வந்து ரொம்ப கெஞ்சுவாங்க, இல்லை எங்கள் ஊருக்கு இது தேவையே கிடையாது, நாங்கள் நீங்கள் இப்படி சொல்லலாம், யாரோ ஒருத்தவங்க தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக எங்கள் ஊர் அழிஞ்சு போகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கெஞ்சுவாங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது. கடைசியில் அணைக்கட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் கொடுத்துருக்க நிலம் வீடு எல்லாத்துக்கும் சேர்த்து காசு கொடுக்கணுன்றதுக்காக எல்லாரையும் ஒவ்வொரு ஆளாக கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 7,000க்கு கொடுத்தாங்கல்ல, இந்த நிலம் மட்டும்தான் பட்டாக்கு உள்ளே வரக்கூடிய நிலமா இருக்குது. ஸோ அதாவது ரிஜிஸ்டர் பண்ண ஒரு இடமா இருக்குது. இப்போ இந்த பொட்டை காடை வந்து அதாவது ஒரு விளையாத ஒரு பூமியை விளைய வச்ச அந்த காடு அந்த ரிஜிஸ்டர் பண்ண இடத்துலையே வரல. அப்போ இப்போ பேனுக்கு ரொம்ப கம்மியான காசு தான் கிடைக்கிது. பேன் வந்து இடிஞ்சு போய், நான் இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் நிலம் பூமி அந்த இடத்தெல்லாம் விற்று இப்படி பண்ணியாச்சே, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துலேயே இடிஞ்சு விழுந்து அழுவாங்க. ஸோ அப்படி அழுகிறப்ப வெளியே வந்து அவங்களோட பையன் வந்து நிற்கிறான், சீனு வந்து நிற்கிறான். என்னன்னா, அந்த காசை வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்காக நிற்கிறான். அந்த காசை வந்து அதை நீங்கள் கேட்க வேணாம், இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிது, 500 ரூபாயோ 400 ரூபாயோ தான் கிடச்சிருக்கும். அந்த 400 ரூபாயை கொண்டு போய் அவன்கிட்டே கையில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது, எல்லோரும் அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்க ஊர்லாம் வந்து தண்ணியில் முங்கிட்டு இருக்கு, நான் ஊரை விட்டு காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அகதிகளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அணைக்கட்டு கட்டுற விஷயத்தில் எல்லாரோட முயற்சியும் ரொம்ப தோல்வி அடைஞ்சிச்சு. அணைக்கட்டு கட்டுறாங்க, பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் முங்கிக்கிட்டு வருது. தூரத்துலேருந்து பார்த்தா அவங்க ஊர்லேயே அதிகமாக ஒசரத்தில் இருக்கிற அவங்களோட கோயில் முங்குறதை அவங்களால பார்க்க முடியுது. அதை அவங்களால விவரிக்க முடியாத ஒரு துக்கத்தில் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களோட வீடு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா வீட்டில் அந்த செஞ்ச கதவு, மண்ணால் செஞ்ச கதவுல அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரோட கை வண்ணமும் அதில் இருக்குன்னு சொல்லி உருகி அழுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வாசித்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து எல்லாரும் காலி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு வந்து எல்லாரும் காலி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பேயன், அவங்க வீட்டில் இருக்க அந்த 2 பொண்ணு, முக்கராசி எல்லாரும் சும்மா படுத்துருக்காங்க. அது மட்டும் தான் நடக்குது. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா, சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, தண்ணி இன்னும் ஊர் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. சரி எல்லாத்தையும் எடுங்க, காலி பண்ணுங்கன்னு ஒரு மாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த மாடால் ஓட்டவும் முடியல, மேடு ஏறவும் முடியல. சரின்னு ஒவ்வொரு ரவுண்டாக கொண்டு போய் தேவையான பொருட்களை வச்சுட்டு வர்றாங்க. முதல் ரவுண்டு போகிறப்ப கோயில் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. கோயிலுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. கோயில் வரைக்கும் தண்ணி வந்து கோயிலோட கோபுரம் முங்குனதுக்கு அப்புறமா 2வது ரவுண்டு போயிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல ஒரு உரல் இருக்கும்ல, உரல் வந்து ஆதி காலத்தில் அவங்க வீட்டில் யூஸ் பண்ண அந்த உரல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த உரலை ஏற்றிருப்பாங்க. ஆனால் மேடு ஏற முடியாதனால முக்கராசுவாலையும் பேயனாலையும் அந்த உரலை கீழே வச்சா தான் தப்பிக்கவே முடியுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கதவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா, அந்த முருகாயி, அப்புறம் செல்லத்தாயி, மின்னல் எல்லாரும் சொல்கிறாங்க, போதும் சாமி, நீங்கள் கொண்டு வந்ததே 7 ஜென்மத்துக்கு போதுமானது, இதுக்கு மேலே நீங்கள் போய் எதையும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழுகுறாங்க. இருந்தாலும் முக்கராசு வீட்டு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. முக்கராசி வீடு, பேயன் வீடு, எல்லா வீடும் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகிற நிலைமையில மறுபடியும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு தூண் இருக்கும். அதாவது வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு தூண் இருக்குமா. அந்த தூணை
பேர்த்து எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பேயை நினைக்கிறாரு. பேயை நினைக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அந்த தூணில் தான் அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி குடும்பத்தோட ஒரு எல்லா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அதை எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால எடுக்க முடியல. ஒரு வயசான ஒரு 70 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனால் எவ்வளோ போராட முடியும். அதனால எப்படியாவது இந்த தூணை எடுத்துடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி தூணை எடுத்துட்டாங்க. கடைசியில் எடுத்ததுக்கப்புறமா இந்த கோயில் இந்த ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல சாமியை வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் பேயன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதாவது ரொம்ப பாரம்பரியமிக்க மனுஷன் பெரிய மனுஷனும் கூட ஊரில் இருக்க எல்லா மக்களும் கூடி நின்று உங்கள் கையால் ஒரு பிடிமனை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேயனும் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ தான் பேயனுக்கு வந்து ஞாபகம் வரும், இந்த தூணை தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கிறப்ப எல்லாருக்கும் பிடிமனை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நானும் பிடிமனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபை வேண்டிக்கிட்டு அழகம்மாள் அவங்கள வேண்டிக்கிட்டு நீங்கள் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மண் எடுப்பாங்க. மண் எடுக்கிற சமயத்தில் என்னாகும் அப்படின்னா கல்லோ மண்ணோ இந்த மரக்கட்டையோ ஏதோ ஒன்று மேலே விழுந்து எந்திரிச்சு வர முடியாமல் பேயன் அந்த இடத்துலையே இறந்து போயிடுவார். ஸோ அந்த மொக்கராசு வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அணைக்கட்டு கட்டி முடிச்சு தண்ணியை திறக்கிறாங்க, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஊரே காலியாக இருக்குது. இது அவங்க ஊர் மட்டும் கிடையாது, இது ஒரு கள்ளி காடு. ஆனால் இதெல்லாம் தாண்டி வளமான ஒரு காடுகள்லாம் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று வச்சாலே விளையும் அப்படின்னு சொல்ல காடு எல்லாமே அடிச்சுட்டு போகுது. ஸோ அடிச்சுட்டு போன காரணத்தினால மொக்கராசு வந்து கண்டிப்பாக தாத்தா இறந்துருவாங்கன்னு சொல்லி அந்த மேட்டிலே ஓடி போய் பார்க்குறாங்க. கண்டிப்பாக தாத்தான்னு கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வரவே இல்லை. கடைசியாக முடிச்சிருப்பாங்க என்னென்னா மண்ணை நேசித்த ஒரு மனுஷன் வந்து எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தான் சொல்லியிருப்பாங்கன்னா மண்ணை விடமாட்டேன்னு கடைசி வரைக்கும் கருமாயப்பட்ட ஆள் கடைசியாக மண்ணே அவரை விடலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு மண்ணுனா ரொம்ப பிடிக்கும். மண்ணை நான் அந்த நிலத்தை கட்டி காக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி எல்லாரும் கஷ்டப்பட்டார். மண்ணை விடமாட்டேன்னு நினச்ச ஒரு ஆளை மண்ணே இறுக்கி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்ல கதை. இந்த கதை மூலமாக வந்து நம்ம சொல்கிறது என்னன்னா ஒரு லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் தத்ரூபமாக ஒரு பிரச்சனை ஒரு உருவம் இப்படித்தான் இருக்குன்னு இந்த சொல்ற இந்த புத்தகத்தோட வடிவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வாங்கி படிக்கலாம். இதுல முருகாய்க்கும் பேயனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு காதல் கதை. அது வந்து ஒரு காதல் கதையே கிடையாது. அந்த காலத்துல ஒரு சாதி ஏற்ற தாழ்வுகள் இதெல்லாம் இருக்கிறப்போ ஒரு வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அதுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த காதல் கதை தான் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். மண்ணை நேசித்த ஒரு மனுஷனை மண் விடலை அப்படின்றது தான் இந்த கதை. இது வந்து ஒரு அணைக்கட்டு கட்டின இடத்துல நடந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பர்சனோட வீட்டில் நடந்த ஒரு கதை. இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. DN15 நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னோட கனெக்டாக இருக்கலாம். ஸோ bye.